2 மாதங்களுக்கு முன்பு அவரது உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் நேற்று கடைசியாக ஈஸ்டர் பண்டிகையின் அந்த பிரார்த்தனை நிகழ்வில் அவர் கலந்து கொண்டார். அதன் பின்னர் அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அவருக்கு சிகிச்சை பலனின்றி அவர் இன்று காலை 7:45 மணிக்கு உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு நிமோனியா காய்ச்சல் மற்றும் குடல் அலர்ச்சி, அப்புறம் மூச்சு திணறல் உள்ளிட்ட பல்வேறு உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்ட அவருக்கு தொடர்ந்து மருத்துவமனையில் பல்வேறு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வந்த போதிலும் நேற்று இரவு அவருக்கு ஏற்பட்ட அந்த உடல்நலக் குறைவு, மூச்சு திணறல் மற்றும் நிமோனியா காய்ச்சல் மற்றும் அந்த நுரையீரல் அலர்ச்சி ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட அவருக்கு மீண்டும் உடல்நலக் குறைவு ஏற்பட்ட சூழ்நிலையில் அவர் நேற்று இரவு அவருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் இன்று காலை 7:45 மணியளவில் அவர் காலமானதாக வாட்டிகன் அறிவித்திருக்கிறது. 2013ஆம் ஆண்டில் இருந்து தொடர்ந்து 12 ஆண்டுகளாக கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக போப் பிரான்சிஸ் அவர் பணியாற்றி வந்தார். பல ஆண்டுகளாக சக்கர நாற்காலி மூலமாக பக்தர்களுக்கு ஆசி வழங்கியதும் மற்றும் பிரார்த்தனை நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று வந்த போப் பிரான்சிஸுக்கு வயது 88. உடல்நல குறைவால் அவர் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்தார். ஏற்கனவே ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது 38 நாட்கள் தொடர்ந்து மருத்துவமனையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. அந்த சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர் மீண்டும் வாட்டிகனில் அவருடைய இல்லத்திற்கு திரும்பிய நிலையில் அடுத்த ஒரு மாத காலத்திற்குள் இந்த துயர நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது. போப் பிரான்சிஸின் மறைவு உலக கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. உலக கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப்பாண்டவர் என்று அழைக்கப்படும் போப் பிரான்சிஸ் அவரது 88வது வயதில் உடல்நலக் குறைவால் அவர் காலமானார். ஏற்கனவே கடந்த மார்ச் மாதம் அவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டிருந்தது. அந்த உடல்நலக் குறைவின் காரணமாக அவருக்கு தொடர்ந்து 2 மாதங்கள், சுமார் 1.5 மாதங்கள் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த சூழ்நிலையில் அந்த சிகிச்சை பலனின்றி இன்று இத்தாலி நாட்டின் அந்த வாட்டிகன் நேரப்படி 7:35 மணிக்கு இன்று காலையில் அவர் காலமானதாக அதிகாரபூர்வமாக அந்த வாட்டிகன் செய்திக்குறிப்பு அறிவித்திருக்கிறது. நிமோனியா காய்ச்சல் மற்றும் நுரையீரல் அலர்ச்சி, மேலும் அவருக்கு மூச்சு திணறல் ஆகிய நோய்களால் பாதிக்கப்பட்டு வந்த அவர் கடந்த ஒரு மார்ச் மாதத்திலிருந்து 1.5 மாத காலம், சுமார் 30 நாட்களுக்கும் அதிகமாக அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அந்த சிகிச்சை முடிந்து கடந்த மார்ச் மாதம் அவர் மீண்டும் வாட்டிகன் இல்லத்திற்கு திரும்பிய நிலையில் அதன் பின்னரும் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு இன்று காலை அவர் நேற்று பிரார்த்தனைக்கு பிறகு, ஈஸ்டர் பிரார்த்தனைக்கு பிறகு வாட்டிகனில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்ற பிறகு மீண்டும் அவர் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று காலை 7:35 மணியளவில் போப் பிரான்சிஸ் காலமானார் என்று வாட்டிகன் அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிறது. அவருக்கு வயது 88. கடந்த ஆண்டில் மற்றும் இந்த ஆண்டின் மார்ச் மாதத்திலும் பல முறை உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு சக்கர நாற்காலியிலேயே அவர் அந்த பிரார்த்தனை நிகழ்வுகளில் பங்கேற்று ஆசி வழங்கி பிரார்த்தனை நிகழ்ச்சிகளிலும் அவர் கலந்து கொண்டார். நேற்றும் சக்கர நாற்காலியில் அந்த ஈஸ்டர் சிறப்பு பிரார்த்தனை நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்ட நிலையில் இன்று காலை 7:35 மணி அளவில் அவருக்கு உயிர் பிரிந்ததாக வாட்டிகன் செய்திக்குறிப்பு அறிவித்திருக்கிறது.